ஹாய் நண்பா, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 572 காலியிடங்கள் வந்திருக்குதுங்க. ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் இதுதாங்க ஜாபோடைய ரோலு. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து 572 காலியிடங்களை விட்டுருக்காங்க. ஸ்டேட் வைஸாக காலியிடங்களில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் இதுதான் ஜாபோடைய ரோலு. ஸோ இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டும்தான். அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது ஸ்டேட் வைஸாக வேகன்சி வந்திருக்கிறதுனால அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் மொழி உங்களுக்கு நல்லா பேச தெரியுதா, எழுத தெரியுதா, வாசிக்க தெரியுதா, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 15 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 4 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு பிப்ரவரி 28 அதுக்கப்புறம் மார்ச் 1ன்னு சொல்லி டென்டேட்டிவாக 2 டேட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மொத்தமாக நாடு முழுவதும் 572 காலியிடங்கள் இருக்கக்கூடிய காலியிடங்களை வகுப்புகள் வாரியாக தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா எல்லா வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களும் இதற்கு போட்டி போடலாம். மொத்தமாக நம்ம தமிழகத்திற்கு 9 காலியிடங்கள் வந்திருக்கு. இதில் ஓபிசிக்கு மட்டும் 8 காலியிடங்கள். ஓபிசி அப்படிங்கிறது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான். ஸோ ஓபிசியில் வரக்கூடிய வேலைகளுக்கு நான் சொன்ன பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். அன்ரிசர்வ்டில் ஒரே ஒரு காலியிடங்கள் இருக்குது. அதனால் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டும் அன்ரிசர்வ்டில் வந்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு போட்டி போடலாம். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துடலாம். வயது எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 5 வருடங்கள் கூடுதலாக ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு 10th நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் போதுங்க. 10th தாண்டி நீங்கள் 12th டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தாங்க. டிகிரி படித்தவங்க இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். கிராஜுவேட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் ப்ராசஸிங் ஹையர் குவாலிஃபிகேஷன் ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. அதாவது டிகிரி அதை தாண்டி எம்டெக், பிஜி டிகிரி இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, அதை ஃபாலோ பண்ணி 12th வரைக்கும் படித்தவங்க ஆர் டிப்ளமோ வரைக்கும் படித்தவங்க கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ஜாபுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு, அதை ஃபாலோ பண்ணி எல்பிடி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும்தான் வைப்பாங்க. இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 3 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி இந்த ஒரு 4 டாப்பிக்கில் இருந்து 120 கொஸ்டின் 120 மதிப்பெண்களுக்கு கேட்டிருக்காங்க. 90 நிமிடங்கள் டைம் டூரேஷன். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஸோ நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், உங்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4 கால்குலேஷனில் மார்க் நெகட்டிவில் போகுதுங்க. அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பேசிக் பே உங்களுக்கு 24,250 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க எக்கச்சக்கமான அலவன்சஸ் இருக்குது. அந்த அலவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா முதல் மாத சம்பளம் 10ஆம் வகுப்பு படித்த ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்டுடைய முதல் மாத சம்பளம் 46,029 ரூபாய். வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிடுங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் ஒரு 10ஆம் வகுப்பு படித்த கேண்டிடேட்க்கு எந்த மாதிரி ஒர்க் இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு அட்டெண்டன்ட் கேட்டகரியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி நிறையவே இருக்குதுங்க. அதனால தான் டிகிரி வரைக்கும் படித்தவங்க அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
டிகிரி படித்தவங்களுக்கு ஆர்பிஐலேருந்து இன்னொரு வேலை வாய்ப்பு கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அது வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குதுங்க. இந்த ஜாபுக்கு SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும்தான் ஒரு 50 ரூபா பே பண்ணால் போதும். ஜென்ரல் OBC EWS அப்படின்னா 450 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு 18% GST ஆல்சோ இருக்கு. ஆர்பிஐல ஒர்க் பண்ற ஸ்டாஃபா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன் மோட்ல தான் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ டேரக்டா லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் அதே மாதிரி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனில் இன்னும் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை தவறாமல் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான். அண்ட் இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு புக்கு வேணும்னா நீங்கள் பை பண்ணி இப்போவே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.